الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மவாகிப் ஃபரிஹ ஃபீஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் அப்படிங்கிறத தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சில நேரங்களில் மகிழ்ச்சியை தருகிறான், சில நேரங்களில் துன்பத்தையும் அல்லாஹ் தருகிறான். இப்படியே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் மனித வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறான் என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஒட்டி, அல்லாஹுடைய மார்க்கத்தை வாழ்க்கையிலே பேணி நடக்கக்கூடிய அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு சிறந்த மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களும் எல்லா அதிகாரங்களும் வசதிகளும் கொடுக்கப்பட்டாலும் இறை மார்க்கத்தோடு ஒருவர் வாழவில்லை, மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன் என்று அல்லாஹ் சூரத்துல் யூனுஸ்ல சொல்லி காமிக்கிறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அருளை கொண்டுதான் அது நடக்கிறது. எனவே நீங்கள் உங்களிடத்தில் சேர்த்திருப்பதை விட அல்லாஹுடைய அருளை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த முந்தைய வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மார்க்கம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வேதம், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹுடைய அருளை சொல்லிவிட்டு, இந்த அருளை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதனால் மகிழ்ச்சி என்பது, அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம், அதை நாம் கொண்டாடுகிறோம், அதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்குரியவர்களாக, அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குமே ஆனால் அதில் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, அதை புறம் தள்ளிவிட்டு எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நீங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டாலும் அது மகிழ்ச்சி அல்ல. அதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபர்ஹீன். காரூனுடைய சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற போது, மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு வழங்கப்பட்ட அந்த காரூன், அவனை பற்றி அல்லாஹ் சொல்றான், நீ ரொம்ப மகிழ்ச்சி அடையாதே, நிச்சயமாக உன்னை போன்ற மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அதனால மகிழ்ச்சி என்பது, அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி நாம் எதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல விஷயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒட்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தமாக அந்த மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி தான் சிறந்த மகிழ்ச்சி என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள், பல்வேறு கட்டங்களிலே கவலையும் பட்டிருக்கிறார்கள், அதுவும் பல்வேறு செய்திகள் உண்டு. அதே போல மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள்.
அப்போ ரசூலுல்லாவுடைய மகிழ்ச்சியை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவருடைய முகம் அப்படியே மலர்ந்து விடும். கஅன்ன ஹத்தா கஅன்னஹு கிதாத்து கமரின் வகுன்னா நாரிஃபு தாலிக மின்ஹு. ரசூலுல்லாவுடைய முகத்தை பொறுத்தவரையில் சந்திரனுடைய ஒரு பகுதியை போல இருக்கும். சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி மகிழ்ச்சியாக கவர்ச்சியாக இருக்குமோ அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிடும். அதை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அதற்கான காரணங்கள் என்ன ஏற்பட்டது என்பது ஹதீஸ்களிலே பல்வேறு செய்திகள் பதியப்பட்டாலும் ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மீண்டும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஃபத்ஹ மக்கா, மக்கா வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்றில் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வர்றாங்க. இது வரலாறு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அப்படி மக்காவுக்குள்ள வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினாங்க. இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், இஸ்லாத்துக்கு துரோகம் செய்தவர்கள், உயிரை கொண்டவர்கள், பொருளை கொள்ளையடித்தவர்கள், சூறையாடியவர்கள், சேதப்படுத்தியவர்கள், இப்படி எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மாத்திரம் அவர்கள் காபத்துல்லாவுடைய திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாலும் அவர்களை விட்டு விடாதீங்க, கொன்றுங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய அநியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒருவர் தான் இக்ரீமா, அபூஜஹலுடைய மகன் இக்ரீமா. அபூஜஹலை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு அநியாயங்களும் செய்தவன் தான், மோசமான ஒரு அயோக்கியர். அந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரீமா அவரும் இந்த கொலை பட்டியலிலே இடம்பெறுகிறார். அவர் எங்கு இருந்தாலும் என்ன செய்யணும், கொல்லப்படணுங்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன 4-5 நபர்களில் இவரும் ஒருவர். அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மக்காவை விட்டே வெளியே போயிட்டார். போய் கடல் மார்க்கமாக பயணித்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் யமன்ல போய் சேர்ந்துக்கிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து. ஆனால் அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் பின்துல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், உம்முல் ஹக்கீம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அபூஜஹலுடைய மருமகள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கொண்டு விடுவீர்கள் என்று பயந்துதான் என்னுடைய கணவர் இக்ரிமா இந்த மக்காவை விட்டே தப்பிச்சு ஓடிட்டாரு, கடல் மார்க்கமாக என்ன செய்தார், தப்பிச்சுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது அவங்க அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அவரை வந்து நான் அழைச்சிட்டு வர்றேன் உங்கள்கிட்ட, நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கொடுத்த உடனே இந்த இக்ரிமா அல்லாஹ் அவர்களை அவருடைய மனைவி உம்மு ஹிஷாம், உம்மு ஹக்கீம் தேடி போகிறாங்க. போய் அவரை போய் என்ன செய்தாங்க, யமனில் பிடிச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மன்னிப்பை தருவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் சொல்லி கூட்ட வராங்க. அவர் கடல் மார்க்கமாக பயணித்து வருகின்ற போதே அவருக்கு பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுகிறது. கடுமையான புயல் காற்று, அந்த புயல் காற்றில் அவர் அந்த கடல் மார்க்கத்தில் பயணிக்கின்ற போதே சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் யாரெல்லாம் தூய்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை காப்பாற்றும் என்று சொல்கின்ற போது இந்த இக்ரிமா சொல்கிறாரு, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் தரையிலே காப்பாற்றக்கூடியவனாக இருப்பானால் இந்த கடலிலும் நம்மை காப்பாற்றக்கூடியவன் அவனாகத்தான் இருப்பான், நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற அந்த ஈமானுடைய அந்த நம்பிக்கை வந்து நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வருகின்ற போதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இக்ரிமா இப்போது வருகிறார், அவர் வருகின்ற போது நீங்கள் அவருடைய தந்தையை பற்றி தவறாக பேசிடாதீங்க, அது அவருடைய மனதை புண்படுத்தும், எனவே சபையில் நீங்கள் வந்து அவருடைய தந்தையை பற்றி பேசிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இக்ரிமா வருகிறார், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்க வருகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலில் ஆடை போடாமல் இருக்கிறாங்க. இக்ரிமாவை பார்த்து சந்தோஷப்பட்டு, ஒரு பெரிய எதிரி, மோசமான எதிரி, அந்த எதிரியினுடைய மகன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்க வருகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சதாங்க அவரை போய் சந்தித்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் ஹதீஸ்கள்லாம் பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான விரோதிகளை கூட
அவர்களை மன்னித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வருகின்ற போது ரசூலுல்லாஹ் செய்தாங்க, சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு தருணம் என்ன அப்படின்னா, திருமதியில் வரக்கூடிய, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழு வைக்கிறாங்க, மிம்பரில் தொலை வச்சுட்டு மிம்பரில் ஏறி உட்காந்து சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், எஞ்சி போக வேண்டாம், இருந்துக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, அத்ததரூன லிம ஜமாஅத்துக்கும், தோழர்களே உங்களை நான் ஏன் உட்கார வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும் போது சஹாபாக சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்வப்படுத்தியோ அல்லது உங்களை பயமுறுத்துவதற்காக நான் செய்யலை, இந்த இடத்துல ஒன்று கூட்டவில்லை, மாறாக உங்களை எதை ஒன்று கூட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தமீமுத்தாரி, அந்த தமீமுத்தாரி என்பவர் அவர் இஸ்லாத்தை விட்டு நசரானியாக இருந்தார், கிறிஸ்தவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கடல் மார்க்கமாக பயணித்து தஜ்ஜால் என்ற ஒரு கடுமையான கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு குழப்பவாதி, அந்த குழப்பவாதியை பற்றிய செய்தியை என்னிடத்தில் சொன்னார். அதை நான் உங்களுக்கு உண்மைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்வதற்காக வேண்டித்தான் நான் என்ன செய்தேன், எங்கே உட்கார வைத்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு விட்டு என்ன செய்தாங்க, அவர்கள் சந்தோஷப்பட்டு அந்த தஜ்ஜாலுடைய செய்தியை சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஹதீஸில் பார்க்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்த தருணங்களாக பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எத்தனையோ பல சிக்கல்களை ஏற்படுத்தினார்கள். எதிரிகளுடைய சதிவலைகள் மிக கடுமையாக இருந்தது. அதில் ஒரு கட்டம்தான் எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க. அதில் ஒரு கட்டம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் அவருடைய மனைவியை பற்றி ஒரு தவறான செய்தியை பரப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க, பரப்புனாங்க. ஆயிஷா அம்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போருக்கு அழைச்சிட்டு போகின்ற பொழுது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க பின்தங்கிட்டாங்க, ஒரு நீண்ட வரலாறு. அப்போ இதை எப்படி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏன்னா அண்டையுடைய அந்த வாகன செட்டப் எப்படின்னா ஒட்டகத்தில் வந்து ஒரு கூடாரம் அடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் பெண்கள் மறைந்து இருப்பார்கள். அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது, சத்தம் போட்டால் தான் தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க. ஆயிஷா அம்மா தன்னுடைய மாலை, கழுத்து மாலை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, ஆயிஷா அம்மாவை பார்த்துட்டு ஆஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்தாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி வந்தவர்கள் என்ன செய்தாங்க, அழைத்து விட்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி உண்டு. அப்போ அந்த செய்தியில் காஃபிர்கள் என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆயிஷா அம்மாவை பற்றி தவறான ஒரு செய்தியை என்ன செய்துட்டாங்க, பரப்பி ஃபுல்லாகவே என்ன செய்தாங்க, பரப்பி விட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க, எதுலேயுமே அல்லாஹ்வுடைய தூதர் தோற்கலை. இழப்புகள் இருந்தாலும் கடைசியாக இவருடைய முயற்சி என்னன்னா, இப்படியாவது அவரை முடைக்கிடலாம், இந்த மார்க்கத்தை விட்டு அவர் இப்படியாவது முடைக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்ன செய்தாங்க. அதிலும் அல்லாஹ் வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. தன்னுடைய மனைவியை பற்றி பிறரிடத்தில் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சூழல் சென்றது. வேலை செய்யக்கூடியவர்கள், முக்கியஸ்தர்கள், இவங்ககிட்டலாம் என்ன செய்தாங்க, விசாரிக்கிறாங்க. அல்லாஹ் பல நாட்கள் கழித்து இப்படியே ஓடுது, ஒரு பதட்டமான ஒரு சூழல் மதீனாவில். அந்த சூழலில் தான் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, இது எதிரிகளால் சுமத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத நினைச்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். வசனத்தை இறக்குனவொன்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் அன்றைக்கு தான் சந்தோஷம் வந்தது. அவ்வளோ நாள் கவலை இருந்தவங்க இவ்வளோ ஒரு பெரிய சூழ்ச்சியை ஏற்படுத்திட்டாங்களே, குடும்ப விஷயத்தில் இவ்வளோ மோசமாக நடந்து கொண்டார்களே என்று ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அந்த செய்தியை, இது பொய்யான செய்தி, புனையப்பட்ட செய்தி அப்படிங்கிற வசனத்தை இறக்குன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் அவருடைய முகத்தில் தெரிந்தது. ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, நெத்தியை தடவி கொண்டே, அபிஷிரி யா ஆயிஷா ஃபகத் அன்ஸல் அல்லாஹு பராஅத்தகி, ஆயிஷாவே நீ சந்தோஷப்படும், இவ்வளவு நாட்களாக இவ்வளோ பெரிய சிரமத்தை இவர்கள் நமக்கு தந்துட்டாங்க குடும்ப விஷயத்தில் கூட, இன்றைக்கு அல்லாஹ் உன்னை தூய்மையானவள் என்று அல்லாஹ்வே சான்று பகரிவிட்டான், எனவே ஆயிஷாவை நீ சந்தோஷப்படு என்று ஆயிஷா அம்மாட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்கிற ஒரு நீண்ட செய்தியும் புகாரியில் பார்க்கிறோம். அப்போ இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மகிழ்ந்த தருணங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியும் பார்க்கிறோம். இதுவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தபூக்குன்னு ஒரு போர் நடந்தது. கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு போர். அப்போ அந்த தபூக்கு போரில் பல சஹாபாக்களும் நினைச்சுதாங்க கலந்துக்கிட்டாங்க. சில சஹாபாக்கள் தங்களுடைய சொந்த காரணங்களினால் போக முடியாமல் லேட் ஆகிட்டாங்க. முனாஃபிகீன்கள், நயவஞ்சர்கள் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிச்சாங்க. போருக்கு போனால் நமக்கு இழப்பு அப்படிங்கிற காரணத்தை வச்சு சொன்னாங்க. சில சஹாபாக்கள் அன்றைக்கு அறுவடை தினம் விவசாயத்திற்காக வேண்டியும் சில அலுவல்களை முன்னிட்டு என்ன செய்தாங்க, போகாமல் லேட் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போர் முடிஞ்சு வர்றாங்க. வருகின்ற பொழுது முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் இன்னென்ன காரணங்களால் வரல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. உண்மையான மூமின்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து உண்மையை சொன்னார். அதில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை வந்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை இன்னென்ன காரணத்தினால தான் நான் வரல, வேற எந்த நோக்கமும் உள்நோக்கமும் கிடையாதுங்கிற சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 50 நாட்கள் அவர் யாரோடும் பேசக்கூடாது, யாரோடும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, மனைவி கூட சேரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் விதிச்சு கடுமையான ஒரு என்ன செய்தாங்க, தண்டனை அவர்களுக்கு கொடுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க உண்மையான மூமின்களா முனாஃபிகீன்களா, ஏன் தவறு செய்தார்கள், ஏன் இப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த 50 நாட்கள் கழித்து தான் அல்லாஹ் வந்து இந்த பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க, இந்த 3 சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள், இவர்கள் பொய்யர்கள் அல்ல, முனாஃபிக்குகள் அல்ல என்று என்ன செய்தாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 50 நாட்கள் அந்த வரலாறை படித்து பார்த்தால் தெரியும், துடித்து விட்டார். உண்மையான ஒரு மூமின், யார் இடத்திலும் பேசக்கூடாது, யார் இடத்திலும் பழகக்கூடாதுங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அப்படியே துடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்கன்னா அவர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் உட்கார்ந்து நம்மள்ட்ட சலாம் சொல்ல மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா என்றெல்லாம் நினைத்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டுப்பாட்டை இழக்கவே இல்லை, அதில் விட்டு கொடுக்கவே இல்லை, அப்படியே இருந்தாங்க. 50 நாட்கள் எடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் வசனத்தை இறக்குறான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே வந்து மலர்ந்தது, மகிழ்ச்சி அடைந்து சொல்றாங்க, அபிஷிர் பி கைரி யௌமின் மர்ர அலைக முந்து வலதத்துக உம்முக. கஅப் இப்னு மாலிக்கை பார்த்து சொன்னார், கஅபே, உம்முடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நீ வெளியில வந்தீரே, அதை விட சிறந்த ஒரு நாள், அதை நீ நற்செய்தி பெறு, அல்லாஹ் உனக்கு நற்செய்தியை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே காபூர் எல்லாத்தெல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அமின் இந்திக்க யார சூழலா அமின் இந்தில்லா, அவருடைய ஈமானை பாருங்க, இந்த நற்செய்தி என்பது உங்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய நற்செய்தியா அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவர் உண்மையானவரா பொய்யரா அப்படிங்கிறது அல்லாஹ் தான் டிக்ளேர் பண்ணணும், அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். அப்போ அதுக்கு கேட்குறாங்க, இது உங்கள் தரப்பில் உள்ளதா அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்ததா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, பல் மின் இந்தில்லா, நீர் உண்மையானவருங்கிறது இந்த நற்செய்தியை என் தரப்பிலிருந்து நான் சொல்லலை, அல்லாஹ்வே உன் சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறான், வசனத்தை இறக்கி உங்களை எல்லாம் தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் செய்திருக்கிறான், சொல்லியிருக்கிறான். எனவே நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் என்று அவரையும் மகிழ வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் ஒரு நீண்ட செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மகிழ்ந்த தருணங்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் பத்ர் போரை நம்ம பார்க்கலாம். அந்த பத்ர் போர் நமக்கு தெரியும், கடுமையான முதல் போர், சிரமத்துக்களான போர், அனுபவம் இல்லாத ஒரு போர். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை தட்டிட்டு போறாங்க. போய் எதிரிகளை சந்திக்க வேண்டும், எதிரிகள் இடத்திலிருந்து நம்ம வெற்றி பெறணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கடுமையாக பிரார்த்தனை செய்தார். போரில் அதிகமாக பிரார்த்தித்த ஒரு போர் இந்த பத்ர் போர். அப்போ அந்த பத்ர் போரில் வந்து போர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, துவா செய்துட்டு இதில் வெற்றியா தோல்வியா, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தர வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தில் உருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லா நகூலு கமா கால கௌமு மூசா, அல்லாஹ்வின் தூதரே, மூசாவுடைய சமூகம் மூசாவிடத்தில் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வளர்த்து வைத்தார். என்ன சொன்னாங்க மூசாவுடைய சமூகம், இதுஹப் வஅன்த ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே போருக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், போருக்கு போகணுன்னா நீனும் ஒரு ரப்பும் போய் போர் எடுக்க, நாங்கள் ஊரில் இருப்போம், போருக்கெல்லாம் வர்றதுக்குலாம் நாங்கள் தயாராக இல்லை என்று அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். மூசா நபிட்ட
அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் எப்படிப்பட்ட சமூகம் என்று சொன்னால், வலாக்கின்னா நுகாத்திரு அன் யமீனிக்க வ அன் ஷிமாலிக்க வ பைனக வ மன் வ ஹல்ஃபக. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் வலதுபுறத்தில் நின்று போரிடுங்கள் என்றால் நிற்போம், பின்னாடி தான் இடதுபுறத்தில் நின்றால் நிற்போம், முன்னாடி நிற்க சொன்னாலும் பின்னாடி எந்த திசையில் நிற்க சொன்னாலும் உங்களுக்காக நாங்கள் போரிடுவோம். நாங்கள் இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் நிற்போம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. பாருங்க, இந்த வார்த்தை கடினமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம என்ன செய்யறோம், புகாரியில் பார்க்குறோம். அப்போ பத்ர் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சி. அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வருது, முதார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டமாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வருகின்ற போது அவங்களுக்கு காலணிகள் கூட இல்லை, செருப்பு இல்லை, சரியான ஆடைகள் இல்லை, ஆயுதங்களை போட்டு, என்ன போர் கலந்த மாதங்கள், அதனால ஆயுதங்களை மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு மோசமான சூழலில் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு, இவ்வளோ கஷ்டத்தில் இந்த மக்கள் வாழ்கிறாங்களே, இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமே மாறி உடனடியாக பிலால்கிட்ட சொன்னாங்க, மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் அப்படின்னாங்க. மக்கள் எல்லாம் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொன்னாங்க, யா யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என் அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஓதி காண்பித்து அடுத்து ஓதுனாங்க, இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக்காங்க, நாளை மறுமை நாளிலே உங்களுக்காக நீங்கள் எதை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்துக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்த உடனே, ஏன்னா அந்த மக்கள் அவ்வளோ சிரமம், செருப்பு இல்லை, ஆடை இல்லை, எதுவுமே இல்லை. இதை ஓதன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து அவரவர்களுக்கிட என்ன இருக்கிறத கொண்டு வராங்க. தீனார, திர்ஹம, பேரிச்சம்பழத்தை, இப்படி என்னென்ன தங்களுடைய வீடுகளில் அந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நினைச்சுதாங்க அவரவருடைய தகுதிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இஸ்லாத்தில் எவர் ஒருவர் நன்மையான ஒரு காரியத்தை பிறருக்கு அறிவித்து கொடுக்கிறாரோ, வழிகாட்டி கொடுக்கிறாரோ, அவருக்கு அவருடைய நன்மையும், அவரை பார்த்து யாரெல்லாம் அந்த நன்மையை செய்தார்களோ எல்லா நன்மையும் அவருக்கு உண்டு. ஏன்னா ஒருவர் தான் முதல்ல கொண்டு கொடுத்தார், எல்லோரும் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து விட்டார். அதே நேரத்தில் எவர் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறாரோ அந்த தீமையை செய்தவருடைய கூலியும் அவருக்கு என்ன செய்யுங்க, கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்த பல்வேறு தருணங்களை பார்க்கிறோம். அப்போ அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ இந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் வருது. ஆனால் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக மகிழ்ச்சி வந்தவொடனே என்ன செய்கிறோம், உடனடியாக நண்பர்களிடத்தில் பகிர்கிறோம், மனைவிட்ட சொல்கிறோம், அப்பா அம்மாட்ட சொல்கிறோம், பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறோம், அதுக்கு விருந்து வைக்கிறோம், வாழ்த்து சொல்கிறோம், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமானது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு அவரிடத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ர சாஜிதன் ஷுக்ரன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து சஜிதா செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸ்ல பார்ப்போம். மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருது அப்படின்னா எல்லாவற்றையும் விட அந்த மகிழ்ச்சியை தந்தான் பாருங்க அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து என்ன செய்யுங்க, சும்மா சஜிதா செய்யணும். அதுக்கு ஒது தேவையில்லை, அத்தையாத்து தேவையில்லை, சலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அப்படியே என்ன செய்யுங்க, சஜிதா செய்வது. இதையும் நிச்சயிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே மகிழ்ச்சியான அந்த தருணங்களில் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து சஜிதா செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது. அந்த மாதிரியான நல்லவர்களாக இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷாந்தலா நாம் மகிழ்ச்சி அடைகின்ற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அந்த மாதிரியான எண்ணங்களை தரக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் எல்லாம் ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், ஒமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். இவர்கள் ஏன் இந்த உலகத்திலே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால்,
இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் இவர்கள் இந்த மாதிரியாக தொல்லையும் இந்த மாதிரியான சிரமத்திற்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்தல், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம், உலகம் உள்ள பார்க்கிறோம். குறிப்பாக அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் மீது தங்களுடைய விரோதத்தை வன்மத்தை கக்க முடியுமோ அப்படிலாம் கக்கிறான். அது யாரும் அதில் விதிவிலக்கு இல்லைங்க. நீதிபதிகளாக இருக்கலாம், வக்கீல்களாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அரசு அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சில காளிகள் கயவர்கள் இன்னைக்கு நம்ம நாடுகளில் குறிப்பாக எல்லா துறையிலும் மலிந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒன்றும் கிடையாது, ஏர்போர்ட்டில் பார்க்குறோமா இல்லையா? ஏர்போர்ட்டில் தாடி வச்சிருந்தா ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி பண்ணுறான். மற்றவர்களை எல்லாம் ஒரு விதமாக பண்ணால், இவன் முஸ்லீம்னு தெரிஞ்சா, இவன் முஸ்லீம் இஸ்லாமியன் என்று தெரிஞ்சால் அவனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. விமான நிலையங்களை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஆசிரியை, இஸ்லாத்துக்கு வந்த ஆசிரியை, பெண்களுக்காக பல்வேறு பிரச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் பிடிச்சி, அவங்க இஸ்லாத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, ஏன் போனேன், எதுக்கு போனேன், எங்கே போனேன்னு கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக நினைச்சிருக்கிறாங்க. விமான நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறான். விசாரித்து என்ன நடக்க போகுது? இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாங்களா, இல்லை என்ன மிரட்டினாங்க, என்னை குத்துனாங்க, என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அப்போ ஏன் இந்த மாதிரியான வன்மத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு காரணம், ஒரே காரணம் முஸ்லீம் தான். அந்த முஸ்லீமுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, இந்த மாதிரியான தொல்லை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சமீபத்தில் ஊபி மாநிலத்தில் சம்பல் மாவட்டத்தில், சம்பல் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் 24ஆம் தேதி நடந்த ஒரு பெரிய கலவரம். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு கீழே சிலை இருக்குன்னு சொல்லிவிட்டான் ஒருத்தன். இப்போ ஒரு ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்கு. சைத்தான்கள் இப்படி நிறைய கிளம்பிட்டு, எங்கே எல்லாம் பெரிய பெரிய பள்ளிவாசல் இருக்குதோ இங்கே எங்களுடைய மூதாதையர்களுடைய குலதெய்வம் இருக்குது, கொஞ்சம் நெருங்கிவாங்க, தெளிவாங்க, இங்கே தான் எனக்கு கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனை கிளப்பிட்டான். ஏன்னா கோர்ட்டில் இருக்கிறவன் அப்படி தானே இருக்கிறான், அவனு அவங்க ஆளுது தானே. உடனே அதற்கான ஆய்வுகளை செய்வதற்கு என்ன செய்துட்டான், கொடுத்துட்டான், அனுமதியும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனுமதி கொடுத்தால் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு கீழே ஆய்வு செய்து வர்றான். வருகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை தடுக்கிறான். நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இது எங்களுடைய பள்ளி, நாங்கள் வணங்கக்கூடிய இடம், இங்கே வந்து நீங்கள் ஆய்வுகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பரபரப்பை கிளப்பி என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் அங்கே சேர்ந்து விட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்கே தடுக்க வந்த மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் காவல்துறைக்கு மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. கைகலப்புகள் வந்து கள்ள தூக்கி வீச போக கடைசியாக அங்கே 4 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீடியாக்களில் சொன்னாங்க, பெருசாக ஒன்றும் வரல. 4 இளைஞர்கள், நயீம் என்று சொல்லக்கூடிய 24 வயதை சார்ந்த இளைஞர் ஸ்வீட் கடை நடத்திட்டு இருக்கிறார். அதை வச்சு தான் அவன் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. அவன் அம்மா கவலைப்பட்டு நினைச்சா கண்ணீர் வடிக்கிறார். சுட்டு கொண்டுட்டாங்க. 22 வயதை சார்ந்த பிலால் துணி கடை நடத்தி கொண்டிருந்தவர், அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு, சுட்டு கொண்டு விட்டாங்க. முகமது ஹைஃப் என்று சொல்லக்கூடிய 17 வயதை சார்ந்த இளைஞர் பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரையும் சுட்டு கொண்டு விட்டாங்க. இப்படியே 4 இளைஞர்களை அங்கே சுட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான கலவரங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுக்கணும்? அதுக்குன்னு அரசாங்கத்தில் பல்வேறு சட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்தை மீறி எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நாங்கள் சுடலை, இப்படி போது பாருங்க. ஏன்னா காவல்துறை கலவரத்தை இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில் ஏதாவது கலவரம் பிரச்சனைன்னா காவல்துறை இராணுவத்துக்கு பின்னாடி காளிகள் பின்னாடி கைவர்கள் நிற்கிறாங்க, அவங்களே இதை செய்திருக்கிறாங்க. நாங்கள் சுடலை என்று சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியாக இந்த 4 இளைஞர்களும் கொல்லப்பட்டாங்களா, அப்பாவி மக்கள், அன்றாட காட்சிங்க, தொழில் செய்தவங்க, உடனடியாக கலவரம்னு சுட்டு கொண்டு போட்டான். அப்போ அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் அரசாங்கத்துக்கு நீ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க? நான் எதையும் கோரிக்கை வைக்கல, நான் அல்லாஹ் இடத்துல வேண்டுக்கிறேன், என்னுடைய மகனுடைய பாடியை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. அன்றாட காட்சிங்க. அநியாயமாக ஒரு கலவரத்தை அழகான முறையில் இது கட்டுப்படுத்த முடியும், அதற்கான வழிமுறைகள் உண்டு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எங்களை மனிதர்கள் என்பதை தாண்டி
அவர்கள் சுட்டதற்கு ஒரே காரணம் நாங்கள் முஸ்லிம்கள். அந்த கொல்லப்பட்ட சகோதரன் பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டோம், நாங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஓமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். இந்த உலகத்திலே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரியாக கொல்லப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த ரப்பை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் இப்படி செய்யப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சு கடைசி எங்க வந்துட்டான் தெரியுமா? நேற்றைய தினத்துல அஜ்மீர் தர்காவுக்கும் வந்துட்டான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சு எங்க வந்துட்டான்? அஜ்மீர் தர்காவுக்கும் கேஸ் போட்டாச்சு. இதுக்கு கீழையும் கோயில்கள் இருக்கிறது, எங்க உருவ வழிபாடுகள் இருக்கிறது, இதையும் ஆய்வு செய்யணும் வந்திருக்கான். இப்போ அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தர்காவுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லைன்னு அது வேற விஷயம். ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் காலங்காலமாக வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டடம், அதுக்கு கீழேயும் என்ன இருக்குங்க? கோயில் அப்படின்னு நீ கேஸை போட்டான், அதுக்கும் ஆர்டர் கொடுப்பான், அங்கேயும் கலவரம் தான் வரப்போகுது, அடுத்து நடக்க போகுது. அன்புக்குரிய சகோதரி, இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை இன்றைக்கு ஆளக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டித்தான் இப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறோம். அப்ப இந்த சோதனைக்கு முடிவில்லையா? அல்லாஹ் பார்த்துட்டு சும்மா விட்டுருவானா என்று சொன்னால் விட மாட்டான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கப்பட்டாலும் இந்த கயவர்கள் அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பாராமுகமாக இல்லை, பார்க்காம இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு எப்போ வைக்கணும், எங்க வைக்கணும் வேட்ட எல்லாம் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்க நோட் பண்ணிக்கிட்டு சந்தர்ப்பங்களையும் கால சூழ்நிலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் நம்மளை மறந்துட்டான் என்று மாத்திரம் யாரும் நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று திருமறையிலே அல்லாஹ் தெளிவாக சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத் எல்லா சமூக கொடுமைகளிலிருந்தும் ஆட்சியாளருடைய அக்கிரமத்திலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.